மற்ற சொற்களை நாம் தமிழ் அர்த்தத்தோட பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்து போட்டு நம்ம மற்ற பாடங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ நான் தாரத்துகளை தவிர ஒகேபுலரிஸை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதுக்கு வேறையா ஒரு காப்பி எடுத்து 20 நாள் காப்பி எடுத்து அதுக்கு வேறையா நீங்கள் அதில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மரம் கிராமரில் பார்ப்போம். முதலாவது சொல் வந்து எப்ரோப்ரியேட்னு சொல்கிறேன். எப்ரோப்ரியேட்னு சொல்லுவோம். சரியா? இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்? இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? எப்ரோப்ரியேட் பொருத்தமானன்னு சொல்லுவோம். சரியா? பொருத்தமானது எப்ரோப்ரியேட்னு சொல்லுவோம். இதை நீங்கள் அப்படியே பாடமாக்கணும். பாடமாக்கி உச்சரிப்புகளோட பாடமாக்கி அதுக்கு வேறு தனியாக ஒரு 20 நாள் கோப்பில் எழுதி எடுங்க. எழுதி எடுத்தால் தான் உங்களுக்கு அது வேறையாக பாடமாக்கலாம். எப்ரோப்ரியேட். அடுத்தது வந்து அடுத்த சொல் வந்து ரிசர்ச்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள். ஆராய்ச்சியாளர்களை நாம் ரிசர்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரிசர்ச்சர்ஸ். வல்னரபிள். அடுத்தது வந்து வல்னரபிள்னு சொல்கிறது வந்து என்னன்னு சொன்னால் பாதிக்கக்கூடிய விடயங்களை நாம் வல்னரபிள்னு சொல்லுவோம். நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை வல்னரபிள்னு சொல்கிறது. டீனேஜர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து இளைஞர்களை நாம் டீனேஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். இளைஞர்கள். லெக்குன்னா போதாமை அல்லது பற்றாக்குறையை நாம் லெக்குன்னு சொல்லுவோம். பற்றாக்குறை அல்லது போதாமை. லெக்குன்னு சொல்றது. அடுத்தது வந்து என்ன சொன்னா ப்ராப்பர் முறையானது அல்லது ஒழுங்கான. ப்ராப்பர்னா முறையான அல்லது ஒழுங்கானன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஃபோக்கஸ் கவனம் செலுத்து. ஃபோக்கஸ்ன்னு சொன்னா கவனம் செலுத்து. அடுத்த சொல் வந்து ஹார்ட்லி. ஹார்ட்லின்னு கஷ்டம் எடுத்துடக்கூடாது. அரிது அல்லது இல்லாமைன்னு சொல்லலாம். சரியா? இல்லாமையத்தை நம்ம ஹார்ட்லின்னு சொல்லுவோம். ஹார்ட்லின்னா கஷ்டம் எடுத்துடக்கூடாது. அடுத்த சொல் வந்து என்னன்னா இண்டிவிஜுவல்னு சொல்றது வந்து தனிப்பட்டதை நாம இண்டிவிஜுவல்னு சொல்லுவோம். அடுத்த சொல் வந்து கடைசியாக செக்லூடுன்னு சொல்றது. சரியா? செக்லூடுன்னு சொல்றது வந்து தனிச்சு நிற்கிறது. தனித்து நில் அல்லது தனிப்பட்ட. சரியா? அந்த மாதிரியான அர்த்தங்களை இது கொண்டிருக்கும். சரியா? அவங்களோட எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு இது மட்டும் கிராமர் மட்டும் போதாது. இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். சரியா? அப்போ இந்த மாதிரியான சொற்களை எல்லாம் நீங்கள் பாடமாக்கினா தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சொற்கள் வந்து கொஞ்சம் அந்த பேப்பரில் இருக்கிற சொற்கள்லாம் வந்து உங்களுக்கு பழகின மாதிரி இருக்கும். சரியா? அப்போ அதனால் கொஞ்சமாக தான் படிச்சுக்க போகலாம். ஒரு தலையங்கத்தையே நம்ம டீப்பாக படிச்சுட்டே போகணும். உங்களுக்கு ஒரு அலுப்பு தன்மை ஏற்படும். அப்போ அப்படி படிக்கிறோம். சொற்கள் நம்மளுக்கு தேவையானது சில விடயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஒரு பாடங்கள் இன்னொரு பாடத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். சம்மந்தம் இல்லாத பாடங்கள்னு சொல்லுங்க. நம்ம ஒரு பாடத்தையும் முடிச்சுக்கு போகிறேன், அடுத்த பாடத்தையும் முடிச்சுக்கு போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு இங்கே அங்கே அப்படின்னு படிக்கலாம். உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு தோன்றமா இருக்கும். சரியா? இது ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இரண்டாவது கொஸ்டின் ஜெனரல் இங்கிலீஷில் பேப்பர் 1ல் இருக்கிற இரண்டாவது கொஸ்டினை நீங்கள் அணுகிறதுக்கு என்ன முறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். சரியா?
இது வந்து இரண்டாவது கொஸ்டின் வந்து எப்பயுமே இதுவரைக்கும் உலகாலம் வந்ததுல எப்பயுமே வந்து எப்படி வந்திருக்குன்னு சொன்னா வினை சொற்களை டீல் பண்றது வேர்ப்ஸோட சம்பந்தப்பட்டதான் இதுக்குள்ள வரும். சரியா? அப்ப எந்த அளவுக்கு நீங்க வேர்ப்ஸ் நன்றாக படிக்கீங்களோ அதுகளை வச்சுதான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க ஃபேஸ் பண்ணலாம். அதுலயும் குறிப்பாக நீங்க டென்சஸ், அதான் வேர்ப்ஸ்னால டென்ஸ்ல படிச்சோம். அப்ப டென்சஸ் தான் அந்த அதுக்குள்ள மாடல் வேர்ப்ஸும் வரும், மெயினா வாரமா இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து அவங்க மொத்தமாக 10 மார்க்ஸ் ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ 10 இடைவெளிகள் தருவாங்க. 10 இடைவெளிக்கு நீங்க ஒரு இடைவெளிக்கு ஒரு மார்க்ஸ் தருவாங்க. அப்போ அதுக்கு நீங்க 10 மார்க்ஸ். அப்போ கொஸ்டினை பாருங்க, fill in the blank, இடைவெளியை நிரப்பணும். சரியா? இடைவெளியை நிரப்பணுமா with the correct form of the verb given within brackets. அப்போ அடைப்புக்குறிக்குள்ள கரெக்ட் ஃபார்ம். அது என்ன கரெக்ட் ஃபார்ம்? இங்க முதலாவது கொஸ்டினை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இல்லை. மூணாவது கொஸ்டினை பாருங்க, appropriate வேர்டுன்னு வந்திருக்கு. நம்ம இப்போ படிச்சு சொல்றோம். appropriate என்ன? பொருத்தமானது. அப்போ appropriate என்று சொல்றது வந்து பொருத்தமானது. அப்போ இங்க வந்து அது தனி இப்போ appropriate நம்ம தமிழ் அர்த்தத்தோட சொல் படித்தாலும் உங்களுக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபெமிலியராக என்ன செஞ்சிடலாம், அது மாறிடும். அப்போ இங்க பாருங்க, இங்க கரெக்ட் ஃபார்ம் ஒன்று வந்திருக்கு. அது என்ன கரெக்ட் ஃபார்ம்? சரியானது. அதாவது வேற எதையுமே நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா அது பிழை. வேர்பை பொறுத்த வரைக்கும் appropriate ஒன்று காணப்படாது. அது சரியானது மட்டும்தான். ஒன்று சரி அல்லது பிழை. அப்போ சரியானது. நீங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாலும் அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த ஓகே. அப்போ வேர்போட சரியானதை நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டினை நீங்க டீல் பண்ணணும்னு சொன்னா, இதை நான் வந்து இங்க எடுத்துட்டு வரேன். இங்க சொன்னா இந்த பேப்பர்ல இல்ல, நம்மளோட இந்த நோட்ஸுக்குள்ள எடுத்துட்டு வரேன். இந்த கொஸ்டின் நம்பர் 2 நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லக்கல என்ன மாதிரியான விடயங்களை நீங்க பின்பற்றணும். நல்லா டென்ஸ் தெரிஞ்சிருக்கும். சரியா? டென்ஸ் எல்லாம் காணப்படுன்னா உங்களுக்கு 12 டென்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அது வந்து ஒரு மேக்சிமம் ஒரு பெரிய டீலாக இருக்கும். அடுத்த விடயம் வந்து என்னன்னு சொன்னா, இந்த கொஸ்டினை டீல் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும், வேர்ப்ஸ் என்று வந்தாலே வேர்ப்ஸ் கன்ஜுகேஷன் ஒரு விடயம் இருக்கு. வேர்ப்ஸ் கன்ஜுகேஷன் அப்படி ஒரு விடயம் இருக்கு. அது என்ன கன்ஜுகேஷன் என்னன்னு சொன்னா, எழுவாய்களோட சப்ஜெக்ட் சில சப்ஜெக்ட்களுக்கு சொல்லி வேர்ப்ஸ் வந்து பொருத்தமானதாக இருக்கணும். அதுதான் நம்ம கன்ஜுகேஷன் சொல்லுவோம். என்ன கன்ஜுகேஷன் பார்க்க போறோம். சரி, எழுவாய்களுக்கும் காலங்களுக்கும் ஏற்றால் போல நம்ம என்ன செய்யணும், வினை சொற்களை மாற்றுறது தான் நம்ம கன்ஜுகேஷன் சொல்லலாம். இப்ப நம்ம பொதுவாக ஒரு வினை சொல்லல 5 கன்ஜுகேஷன் இருக்கு, 5 விடயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோங்கிற வேர்டு இருக்கும். கோங்கிற வேர்டை நம்ம வேர்ப் 1 என்று சொல்லுவோம். வேர்ப் 1 வந்து எப்பயுமே என்ன இருக்குன்னு சொன்னா பிரசன்டாக இருக்கும். சரியா? வேர்ப் 1 வந்து பிரசன்ட், அதுலயும் குறிப்பாக அது சிம்பிள் பிரசன்டாக இருக்கு. அதாவது முதலாவது வந்து அந்த வேர்ப் வந்து அடிச்சொல். சரி, அடிச்சொல்னு சொல்றது அந்த சொல்லுல இஎஸ்ஓ ஐஎன்ஜி ஃபார்மட்டா எதுவுமே சேராம தனியா நிக்கிற சொல்லுதை நம்ம அடிச்சொல் பேஸ் வேர்ப் என்று சொல்லுவோம். இந்த பேஸ் வேர்ப் நம்ம வேர்ப் 1 என்று சொல்றோம். சரியா? அந்த வேர்ப் 1 வந்து அது வந்து பிரசன்ட் தான், நிகழ்காலத்தை குறிக்கும். அதுல குறிப்பாக சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை குறிக்கும், வேற எதையுமே குறிக்காது. அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வேர்ப். அடுத்தது வந்து கோ நன்னொரு வினை சொல்லையும் சேர்த்திருக்கேன், பிளே என்ற ஒரு வினை சொல்லையும் சேர்த்திருக்கேன். சரியா? பிளேங்கிற ஒரு வினை சொல்லை சேர்த்திருக்கும் போது அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா பேஸ் வேர்ப், அடிச்சொல் பிரசன்ட். இரண்டாவது சொல்ல பாருங்க, கோ வென்ட் பிளேட். இதை நாம வேர்ப் 2 ஃபார்மட் சொல்லுவோம். சரியா? வேர்ப் 2 ஃபார்மட். வேர்ப் 2 ஃபார்மட் என்று சொல்றது வந்து பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட். சரியா? பாஸ்ட். அப்ப இங்க வந்து கோக்கு ஜிஓ இங்க அப்படியே சொற்களுக்குரிய எந்த சம்பந்தமும் இல்லை. ஜிஓ இங்க டபிள்யூஎன்டி எந்த விதமான சம்பந்தமும் இல்லை.
இங்க வைல முடிஞ்சிருக்கு. இங்க அதே மாதிரி சொல்லிருக்கு, பிளேங்கிற சொல்லி இங்க இருக்கு, இடியில முடிவடைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். அப்ப அந்த இடி முடிவடையும் போது அது ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவோம். ஒழுங்கான முறையான வினைச்சொல் ரெகுலர் வேர்ப். இங்க இருக்கிறதுல சம்பந்தப்பட்டு இங்க இருக்கு. ஆனா இங்க இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எழுத்துக்கள்ல சம்பந்தமும் இல்லை, உச்சரிப்புகளையும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இது நம்ம இர்ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவோம். இது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் V2 ஃபார்மட்னு சொல்லுவோம். V2 ஃபார்மட். மூணாவது பாருங்க, மூணாவது எப்படின்னு சொன்னா கோன் அல்லது பிளேடுண்டே இருக்கு. இங்க V3 ஃபார்மட்டையும் பாருங்க, கோவென்ட். ஏதோ இப்ப கோங்கிற சொல்லி இங்கேயும் இருக்கிறதால இதை நம்ம ஒரு வகைக்கு எடுக்கலாம். ஆனா புதுசாக சத்தம் சேருது. ஆனா இங்க அதே மாதிரி தான் இருக்கு, சிம்பிள் தான். இந்த விடயம் வந்து சிம்பிள். அப்போ இங்க கோன் அல்லது பிளேடுண்டு இருக்கு. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா V3 ஃபார்மட், verb 3 ஃபார்மட். இதை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான்காவது வினைச்சொல் கோயிங் அல்லது பிளேயிங்னு சொல்லுவோம். இது வந்து present participle. present participle. ஐந்தாவது வெரி சிம்பிள். நம்ம எப்படின்னா நம்ம சொட்ட முக்கியமான விடயங்களை தான் படிக்கும். சரியா? உடைய ஃபைனல் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான விடயங்களை தான் நான் படிச்சுக்க போறோம். கோயிங். அடுத்தது வந்து கடைசியாக கோஸ் அல்லது பிளேஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொன்னா இங்க கோஸ் அல்லது பிளேஸ்ங்கிற சொல்றது வந்து என்னன்னா verb 1 அதான் verb 1 சிங்குலர் ஃபார்மட். அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னு சொன்னா அது வந்து வெளிவாயலுக்கு ஏற்றால் போல் கொஞ்சம் மாறுற தன்மையை கொண்டு இருக்கு. அப்போ அதுகளைத்தான் நாம இங்க verb 1 verb 1. இந்த ஐந்தும் தான் ஒரு வினைச்சொல்ல காணப்படுகிற உருவங்கள். வேற எந்த உருவமும் ஒரு வினைச்சொல்லுக்கு இல்லை. இதை தாண்டி இப்ப கோங்கிற சொல்லுக்கு வேற எதுவும் ஒரு உருவங்கள் கண்டிருக்கீங்களா? கோ, வென்ட், கோன், கோயிங், கோஸ் தான். வேற எதுவும் ஒரு வேற டிசைன் ஒன்று கண்டிருப்பீங்களா? இல்லை. பிளே, பிளேடு, பிளேடு, பிளேயிங், பிளேஸ். அப்போ ஒரு வினைச்சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த அதில் கன்ஜுகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ இந்த கன்ஜுகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அப்படி தெரிஞ்சிருந்தா தான் இங்க காணப்படுகின்ற இன்ஸ்பயருக்குரிய கன்ஜுகேஷன் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வந்து மேக்குக்குரிய கன்ஜுகேஷன் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த பீக்குரிய கன்ஜுகேஷன் தெரிஞ்சிருக்கணும். பொசஸுக்குரிய தெரிஞ்சிருக்கணும். இம்ப்ரூவ்க்கு தெரிஞ்சிருக்கணும். கம்ப்ளீட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க ஸ்டார்ட், இங்க காணப்படுகின்ற அனைத்து வினை சொற்களுக்கும் உரிய உங்களுக்கு கன்ஜுகேஷன் தெரிஞ்சிருக்கணும். இங்க பிஏ மட்டும் நான் உங்களுக்கு ஒரு ஒன்றா சொல்லித்தரேன். பிஏ மட்டும் நம்ம இங்க எடுக்கும் போது பிக்கு என்னன்னு சொன்னா ஏம் இஸ் ஆ. சரியா? அடுத்த வந்து வாஸ் were. சரியா? வாஸ் were. இது வந்து கோனுக்கு வந்து இது வந்து பீன்னு சொல்லுவோம். இது வந்து பிளேயிங் வந்து பீயிங்னு சொல்லுவோம். பிளேஸ் வந்து இஸ் என்று சொல்லுவோம். இங்க இங்க இருக்கு பிளேஸ்ல இங்க இருக்கு. அப்ப இவ்வளவுதான் அந்த பீக்குரிய கன்ஜுகேஷன். அப்ப இவ்வளவும் உங்களுக்கு கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்க வேணும். இங்க இது வந்தா இதை படிச்சிட்டீங்கன்னு சொன்னா இங்க இதுவும் படிச்சிருக்கணும். மீன் சிம்பிள் பிரசன்டென்ஸுக்கு என்ன செஞ்சிருக்கணும், எஸ் போட தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதை நீங்க முக்கியமாக கவனிங்க. இப்ப நாம இங்க நம்பர் 1ஐயும் நம்பர் 1 நம்பர் 2 இங்க நம்ம நம்பர் போட்டீங்க, நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 5. இங்க நம்ம 1, 2, 5 எடுக்க போறோம். இந்த கொஞ்சம் ஒரு 1 மினிட்டா